பாண்டிய நாட்டின் தலைநகரமாம் மதுரையில் சித்திரை மாதம் வந்துவிட்டாலே அந்த ஊர் மக்களின் ரத்தத்தில் ஒரு புது உற்சாகம் வந்துவிடுகிறது. சைவமும் வைணவமும் ஒன்றிணையும் இந்த சித்திரை திருவிழா வெறும் கொண்டாட்டம் அல்ல, இது தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம். நாயக்க மன்னர் திருமலை நாயக்கரால் 2 பெருவிழாக்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு இன்று உலக புகழ்பெற்ற திருவிழாவாக மாறிய சித்திரை திருவிழாவின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. கதையின் முதல் பகுதி அன்னை மீனாட்சியில் இருந்து தொடங்குகிறது. குழந்தை வரம் வேண்டி பாண்டிய மன்னன் மலையத்துவசனும் காஞ்சனமாலையும் செய்த யாகத்தில் 3 தனங்களுடன் தோன்றினாள் ஒரு சிறுமி. அவள் தன் கணவனை காணும் போது 3வது தனம் மறையும் என்ற அசரீரியோடு வளர்ந்தவள் தான் தடாதகை பிராட்டி என்னும் மீனாட்சி. வில் வித்தையிலும் போர் முறையிலும் சிறந்து விளங்கிய மீனாட்சி பட்டாபிஷேகம் சூடி மதுரையை ஆளத் தொடங்கினாள். 8 திக்குகளையும் வெல்லப் புறப்பட்ட மீனாட்சி கைலாய மலையில் சிவபெருமானை சந்தித்தாள். அவரை கண்ட மறுகணமே அவளுக்குள் காதல் மலர்ந்தது. 3வது தனமும் மறைந்தது. சிவபெருமான், மதுரைக்கு திரும்பு, நான் அங்கு வந்து உன்னை மனம் முடிக்கிறேன் என்று வாக்களித்தார். மதுரையில் தடாதகை பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. சொன்ன வாக்கை காப்பாற்ற சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்தார். பிரம்மா யாகத்தை வளர்க்க திருமால் தன் தங்கை மீனாட்சியை தாரை வார்த்து கொடுக்க தேவர்கள் பூமாரி பொழிய விண்ணுலகமே வியக்கும் வண்ணம் மீனாட்சி திருக்கல்யாணம் இனிதே நடந்தேறியது. இதை காண இன்று வரையிலும் சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் கூடுகின்றனர். இந்த கதையின் அடுத்த மற்றும் மிக முக்கியமான பகுதி வைணவ கடவுளான கள்ளழகரின் பயணம். தன் தங்கை மீனாட்சியின் திருமணத்தை காண அழகர் மலையிலிருந்து திருமால் கள்ளழகர் வேடமிட்டு புறப்படுகிறார். கள்ளரின மக்களின் உடைகளை அணிந்து தங்க குதிரையில் பவனி வரும் அழகரை வழிநெடுகிலும் மக்கள் மண்டகப்படிகள் அமைத்து தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்கின்றனர். இந்த பிரம்மாண்ட வரவேற்பிற்கு பெயர்தான் எதிர்ச்சேவை. தங்கை திருமணத்திற்கு தங்க குதிரையில் செல்லும் அழகரை காண மக்கள் வெள்ளம் கடலென திரளும். ஆனால் அழகர் வைகை ஆற்றை நெருங்கும் முன்பே மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்து விடுகிறது. இதை கேட்டு கோபமடைந்த அழகர் மதுரை நகருக்குள் செல்ல மறுக்கிறார். தன் தங்கைக்கு கொண்டு வந்த சீர்வரிசைகளை அழகர் வைகை ஆற்றங்கரையில் வைத்து வழங்கிவிட்டு கோபத்துடன் தங்க குதிரையில் மீண்டும் ஆற்றிலே இறங்குகிறார். அப்படி ஆற்றில் இறங்கும் அழகரை குளிர்விக்கவே பக்தர்கள் அவர் மீது தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள். ஆற்றில் இறங்கிய அழகர் மண்டூக முனிவருக்கு சாமோசனம் அழைத்து தங்கி மீண்டும் தன் மலைக்கே திரும்புகிறார். இந்த சித்திரை திருவிழா வெறும் புராண கதை அல்ல, ஒரு காலத்தில் தனித்தனியாக நடந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வையும் ஒன்றாக இணைத்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அழகர் ஆற்றில் இறங்கினால் விவசாயம் செழிக்கும் என்ற மக்களின் ஆழமான நம்பிக்கையும் இதில் அடங்கியுள்ளது. மதுரை மக்களின் வீரம், காதல், பக்தி என அனைத்தையும் சுமந்து நிற்கும் சித்திரை திருவிழா காலங்கள் மாறினாலும் தன் கம்பீரம் குறையாமல் இன்றும் உலகை திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டே இருக்கிறது.